கேக்குதாம்மா? நன்றி அம்மா, கேக்குது. நீங்கள் ஆரம்பிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவே நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை நல்கிய அம்மா அவர்களுக்கும், தவத்தை அருமையாக துரிய தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு ஒழுக்கத்தோடு குழந்தை வளர்ப்பு. ஒழுக்கத்தோடு குழந்தை வளர்ப்பு. மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டாவே போட்டி தான் நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் எதுலையுமே போட்டி தான். ஸோ அந்த போட்டியினால என்ன ஏற்படுதுன்னா தீமைகள் நிறைய ஏற்படுது. அதை அடியோட போக்கணும் அப்படின்னா உலகம் பூராவும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அந்த ஆட்சி குழந்தைகளை பொது சொத்தாக கொள்ளும் திட்டத்தின் கீழ் வகுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி 7 திட்டங்களை கொண்ட ஒரு பாடலாக உலக நல நாட்டம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல பிரம்மஞான கவியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலக நல நாட்டத்தையும் பாடிதான் அப்புறம் உலக நல வாழ்த்து பாடுவோம். அந்த பாடலை இப்ப பார்த்துட்டு சிந்தனைக்குள்ள செல்வோம். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி. பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் அப்படின்னு ஒரு 7 திட்டம். இப்ப வேதாத்திரியம் 14 திட்டம் மாதிரி அப்ப 7 திட்டம் சுவாமிஜி அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. அதுலதான் முதல் திட்டமா ஓர் உலக ஆட்சி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரணும் அப்படின்னாக்க குழந்தைகளை எல்லாத்தையும் அந்த உயர் ஒழுக்கத்தோடு வளர்க்கணும். அதுக்கான திட்டத்தை தான் சுவாமிஜி உலக சமாதான நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா சுவாமிஜிக்கு உலக சமாதானம் தான் உயர் நோக்கு, அதுதான் பேச்சு, அதுதான் மூச்சு. அவங்க வாழ்க்கையிலே 2 உலக போரை சுவாமிஜி சந்திச்சிருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட பல அழிவுகளை பார்த்ததுனாலதான் அடுத்து ஒரு உலகப்போர் வரக்கூடாது அப்படின்னு சிந்தித்து சிந்தித்து தனி மனிதர் ஒருவராகவே இருந்து அதற்கேற்ற பயிற்சி திட்டங்களை பாடலாகவும் பாடமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி உலக நலத்தை நாடிய நாட்டமாக இந்த பாடலையும் ஏற்றி இருக்கிறாங்க. ஓர் உலக ஆட்சி வரணும், அதுல குழந்தைகளை உயர் ஒழுக்கத்தோடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. அதற்கான திட்டத்தை தான் உலக சமாதான நூல்ல கவிகளா கொடுத்திருக்கிறாங்க. உரையின் இறுதியில அவற்றை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப குழந்தைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கணும் அப்படின்னாக்க ஒழுக்கத்துக்கான டெஃபனிஷன் நமக்கு தெரியும். அதை சுவாமிஜி ஒரு பாடலை இந்த மாதிரி சொல்றாங்க. ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாகும். ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாகும். எந்த உயிரா இருந்தாலும் அந்த உயிருக்கு என்ன செய்யக்கூடாது? இன்னான்னா துன்பம் செய்யக்கூடாது. அதுதான் ஒரு நோன்பு அப்படின்னு சொல்றேன். விரதம் மாதிரி அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வர்ற வரி நமக்கு தெரியும். ஒருவர் பிறருக்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியும் தீமை செய்யா உணர்வு அகுது அப்படின்னு சொல்றாங்க. வழுக்கினா தப்பி தவறி கூட தீமை செய்யாத உணர்வு தான் அந்த ஒழுக்கம் என்பது. யாருக்கு? தனக்கும் சரி, பிறருக்கும் சரி, இன்னைக்கும் சரி, அப்புறமும் சரி, தீமை செய்யாத உணர்வு. வாழ்வோருக்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? வாழக்கூடிய எல்லாருக்கும் இதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்கிறாங்க. அதுலயே தொடர்ந்து சொல்றாங்க. அழுக்காறு, பேராசை, சினம், கடும் சொல்
5 பெரும் பழி செயல்கள் தவிர்த்த வாழ்வாள். எதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றாங்க? அழுக்காறு, பொறாமை. இந்த பொறாமைங்கிறது மனித இனம் தோன்றிய நாள்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்கிறத ஒரு உரையில கேட்டோம். பொறாமைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்குது, கூட பிறந்தவங்ககிட்ட இருக்கு, அடுத்தடுத்து எல்லார்கிட்டயும் இந்த பொறாமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரையில சொல்றாங்க. அந்த பொறாமை கூடாது. அதுக்கும் சாமி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியும். அதே போல பேராசை, சினம், கடும் சொல், 5 பெரும் பழிச் செயல்கள் இதெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னாக்க, பழுத்து வரும் அறிவு. அறிவு எப்படி வருமா? பழம் மாதிரி பழுத்துட்டே வருமா. அதனால என்ன ஆகும்? பர உணர்வு ஊறும். பர உணர்வுனா இறை உணர்வு. அது நமக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். பலருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த நல வாழ்வும், அறநெறியும் நமக்குள்ள இயல்பா வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்துக்கு அருமையான ஒரு விளக்கம் சுவாமிஜி பாடல்ல சொல்லுவாங்க. இப்போ நல்ல விளைச்சல் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நிலத்தை பண்படுத்தணும். அதுபோல ஒழுக்கமுடைய குழந்தைகளை பெறணும் அப்படின்னாக்க, தாய் தந்தையர் தங்களை தகுதி உடையவர்கள் ஆக்க வேண்டும். இந்த தகைமை ஒரே தலைமுறையில வாய்த்து விடாது. தலைமுறை தலைமுறையாக அதற்கு ஆயத்தப்படுத்தல், அதாவது தயார்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் நன்மக்களை பெறுதல் என்ற நூல்ல சொல்றாங்க. ஏன்னா நம்ம விலங்கினமா வாழ்ந்த காலங்கள் தான் அதிக காலம். மனிதரா தோற்றம் எடுத்த காலம் சில லட்சம் ஆண்டுகள். அப்ப கோடிக்கணக்கான ஆண்டுகள் விலங்கினமா வாழ்ந்த அந்த விலங்கின பதிவுகள் வரைத்தல், கொல்லுதல், பிறர் சுதந்திரம் பறித்தல், வாழ்வில் வளம் அளித்தல், அந்த 4 குற்றங்கள் தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வருது. அதுவே தான் இன்னுமே மனிதர்களிடம் வன்முறையும் தீவிரவாதமும் போராகவும் நடந்து வந்துட்டே இருக்குது. அது விடை பெறவே இல்ல. விலங்கின பதிவு விடை பெறவே இல்ல. மனித குணம் மேலோங்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படி சந்ததி சந்ததியாக இந்த குற்றம் கருத்தொடரா வந்துட்டே இருக்குது. இனி வரும் சந்ததிகளான நம் குழந்தைகளிடம் அவை இடம்பெறாமல் இருக்கணும் அப்படின்னா, மனித இனம் ஒழுக்க பண்பாட்டுல உயர்ந்து கொண்டே வரணும். அதற்கு தான் தயார்படுத்தணும். அத்தகைய தயார்படுத்தக்கூடிய பயிற்சி தான் நமது மனவளக்கலை ஸ்கை யோகா. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க காயகல்ப பயிற்சி. அப்ப குழந்தை உருவாகும் போதே பெற்றோர்களுடைய அந்த வித்து எப்படி இருக்கணும்? அதாவது தாய், தந்தை 2 பேருக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஓவம், ஸ்பெர்ம்னு சொல்லிட்டு. விந்து, நாதம்னு சொல்றோம். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சுவாமிஜி காயகல்ப கவியில சொல்லுவாங்க. வித்து அது அளவு, அழுத்தம், தூய்மை எய்தி இருக்கணும்னு சொல்றாங்க. அளவும் அதிகமாக இருக்கணும், அழுத்தமாகவும் இருக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். அதற்கு ஏற்பதான் குழந்தையின் உடல் கட்டும், மனதின் தன்மையும் அமையும்னு சொல்றாங்க. இப்ப தந்தைன்னு சொன்னாக்கவே தன்னை தந்தவன் தந்தைன்னு சொல்லுவாங்க. தாய் அப்படின்னு சொன்னா தந்தையோடைய அந்த வித்தை தாங்குபவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ அந்த வித்தை தந்தையோடைய வித்தை தன்னுடைய கருவோடு இணைத்து வளர்க்கும் காலம்தான் கர்ப்ப காலம் சொல்றோம். அந்த கர்ப்ப காலம் எப்படி அமையணும் அப்படின்னாக்க வேள்வி காலமாக அமையணும்னு சொல்றாங்க. அப்போதுதான் நல்ல உடல் நலமோ மன வளமோ தவ ஒழுக்கத்தில் இதுல எல்லாம் சிறந்து குழந்தைய வளர்க்கும் போது, அதாவது வயிற்றிலேயே வளர்க்கும் போது இந்த குணங்களோட வளர்க்கும் போதுதான் பின்னால குழந்தைய நற்பண்புகள் என்னும் ஒழுக்கத்தோடு வளரும். குழந்தைகள் அப்பதான் வருவாங்க. அது மாதிரி இதுல பெண்களுடைய பங்கு அதிகம்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அதனாலதான் காயகல்ப கலைய பெண்கள் கல்வி கற்கும் காலத்திலேயே கல்லூரி அந்த காலத்திலேயே பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒழுக்கத்தில் உயர்ந்த பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அறிவாளிகளாக, ஞானிகளாக, மகான்களாக திகழ்வார்கள். உதாரணம் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர். அவர் அவர் தன்னுடைய தாய் தந்தையை பற்றி விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர்ங்கிற நூல்ல இது மாதிரி சொல்றாங்க. நான் பிறக்க வேண்டும் என்பதற்காக என் தாயும் தந்தையும் வருடக்கணக்காக உண்ணா நோன்பிருந்து பிரார்த்தனை செய்தார்கள். மத பண்பாடு என்று ஏதாவது என்னிடம் இருக்குமானால் அது என் தாய் தந்தை தந்ததே. நான் இன்று என்னவாக இருக்கின்றேனோ அவ்வாறு இருப்பதற்காகவே என்னை என் தாய் பெற்று எடுத்தாள். என்னிடம் நல்லது என்று ஏதாவது இருக்குமானால் அது அவள் அறிந்தே எனக்கு தந்தது. அவள் அறியாமல் என்னிடம் வந்தது அல்ல. அவள் காட்டிய அன்பே இன்றைய என்னை உருவாக்கி உள்ளது.
அவளிடம் நான் பெற்ற கடனை ஒருபோதும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோரைய சிறப்பா தாயை பற்றி சிறப்பா சொல்றாங்க. அதே போல நம்முடைய அண்ணல் காந்தியடிகளும் தன்னுடைய சத்திய சோதனை புத்தகத்துல தந்தையை பற்றி சொல்லும்போது, என்னுடைய தந்தை சத்தியசீலர், தீரமானவர், தயாள குணம் உடையவர், சமய ஞானம் உடையவர் அப்படின்னு சொல்லி தாயாரை பற்றி சொல்றாரு. தாயாரை பற்றி நினைக்கும் போது முக்கியமாக அவரது தவ ஒழுக்கமே என் நினைவுக்கு வருகிறது. மதப்பற்று, பூஜை, கடுமையான விரதம் மேற்கொண்டவர் என் தாய். சாதுர் மாத விரதம்னு அந்த காலத்துல இருப்பாங்களாம் அவங்க அம்மா. அதாவது சூரியனை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு தான் உணவு அருந்துவாராம். மழை காலங்கள்லயும் சரி, குளிர் மாதங்கள்லயும் சரி, சூரியன் வர தாமதம் ஆகுமா. அதுவரை அவங்க அம்மா உணவு சாப்பிட மாட்டாங்களாம். சிறு வயதில் காந்தி வெளியே விளையாடும் போது சூரியன் தெரிய ஆரம்பிச்சதும் வீட்டுக்குள்ள ஓடி போய் அம்மாட்ட சொல்லி, அம்மா சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தாய் உணவே அருந்துவாராம். அப்படி ஒரு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்ததால் தான் காந்தி ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்து நம்முடைய விடுதலை போர்ல நமக்கு நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர முடிந்தது. நம்முடைய சுவாமிஜியுமே எடுத்துக்கலாமே. பெற்றோருக்கு 6 பெண்கள் முதல்ல பிறக்கிறாங்க. 7வது ஆண்மகவு பிறந்து அதுவும் 7 வயதுல இறந்து போயிருது. 8வது தான் சுவாமிஜி. அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், தரைய மெழுகி சாப்பாடை அது மேல போட்டு குனிஞ்சு வாயினால சாப்பிட்டு ஒரு நோன்பை கூட சில நாள் கடைபிடித்தாராம். அதாவது கையால கூட எடுத்து சாப்பிடல, குனிஞ்சு வாயால அந்த தரையில இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவாங்களாம். தந்தை கூட அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுக்கும் திருமணம் நடத்துவதாக வேண்டிக் கொண்டால் ஆண்மகவு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கூடுவாஞ்சேரியில குளக்கரையில அந்த ரெண்டையும் நட்டு வச்சு அதை வளர்க்க பாடுபட்டாராம். ஏழை நெசவாளி பிழைப்பிற்கு தொழில் செய்து கொண்டே அவற்றை காவல் காத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தார் அப்படின்னா எவ்வளவு உழைப்பு இருக்கணும் அவருக்கு. அதே மாதிரி அம்மாவும் ஊருக்காகவே உழைத்தவங்க, வாழ்ந்தவங்க. கூடுவாஞ்சேரியில எங்கு உதவி தேவைப்பட்டாலும், அதாவது உடல் தளர்ந்த பருவத்துல கூட அந்த வீட்டுல பிரசவம், இந்த வீட்டுல பிரசவம் அப்படின்னாக்க ஓடுவாங்களாம். படும் பாட்டுக்கு காலனா காசு கூட வாங்க மாட்டாங்களாம். இப்படி ஓடா இழைச்சு போறீங்களே, குறைச்சு கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டா அம்மா என்ன சொல்லுவாங்களாம், சுவாமிஜியோடைய அம்மா கண்ணு, எமன் இந்த உடம்ப எடுத்துட்டு போக வரும்போது எடை போட்டு பார்த்து குறையுதே ஏன் அப்படின்னு கேட்கவா போறான். உழைப்பால அது ஓடா போனா அவனே வருத்தப்பட போறது இல்ல, நாம ஏன் உடம்ப பத்தி கவலைப்பட வேணும் அப்படின்னு சொல்லுவாராம். அத்தகைய தியாக உள்ளம் படைத்தவர் சுவாமிஜியோடைய அன்னை. உயரிய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவங்க. இப்படி பெற்றோர்கள் விவேகானந்தர், நம்ம அண்ணல் காந்தியடிகள், நமது சுவாமிஜி, அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு இருந்ததால் தான் அவங்களுக்கு பிறந்த புதல்வர்கள் ஒழுக்கத்தோடு வளர்ந்தார்கள், உலகுக்கும் நன்மை செய்தார்கள். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, பிறந்த பின் குழந்தை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அவங்கள உருவாக்குறதுலயே பெற்றோருடைய பங்கு மிக முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா. அப்படி ஒழுக்கத்தோடு இருக்கும்போது தான் குழந்தைகளும் ஒழுக்கத்தோடு உருவாவார்கள். பிறந்த பின்னாடி அவங்கள வளர்ப்பதுல சிரமமே இருக்காது. திருமணத்துக்கு முன்பே இந்த மாதிரி கை யோகா அது மாதிரியான பயிற்சிகள்லாம் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா, தவ நிறையில எந்த அளவுக்கு தம்பதிகள் சிறந்து விளங்குறாங்களோ அந்த அளவு மனதுல மாசு இருக்காது, மனமும் தெளிவா இருக்கும். அதனால அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் நல்ல ஒழுக்கத்தோட வளரும். மங்களம் என்ப மனைமாட்டி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப நல்ல மக்கள் பிறப்பாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெற்றோர்களுடைய வினைத்தொடர் தான் குழந்தைகள். நல்ல குழந்தை வேணும் அப்படின்னா பெற்றோர்கள் தங்களுடைய உடலை, உயிரை, அறிவை செம்மையா பேணி காக்கணும். தவம், உடற்பயிற்சி, ஆராய்ச்சி, ஒழுக்க பழக்கங்கள் இவற்றால் தங்களை உயர்த்தி கொள்ளணும். அதே மாதிரி இந்த கரு முதல்ல உருவாகும் போதே அந்த காலம் அமாவாசையாவோ பௌர்ணமியா இருக்கக்கூடாதுன்னு நம் முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சூரியன், பூமி, சந்திரன் 3 ஒரே நேர்கோட்டுல வரும்போது அந்த காலத்துல ஏற்படக்கூடிய கரு உடல்லையும் உள்ளத்திலும் குறைவுடையதாதான் அமையும். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அவற்றையெல்லாம் விரத நாட்களாக கடைபிடிக்க சொன்னாங்க.
எந்த பௌர்ணமிய உடல் உறவுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த பௌர்ணமி இன்று புனித நாள், அதாவது ஹோலிடே அப்படிங்கிற வாசகம் போய் ஹாலிடே, அதாவது உல்லாச நாள் அப்படிங்கிற வாசகமாக வந்துருச்சு. உலகம் முழுதும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள பார்க்குறோம். காரணம், கரு உருவாகும் காலம் இப்படி தவறா போனதால தான். கரு அமைந்த பிறகும் பெண் எப்படி இருக்க வேணும் அப்படின்னும் ஆயுர்வேத நூல்கள்ல சொல்றதையும் சுவாமிஜி சொல்லியிருப்பாங்க. மாதவிலக்கு ஆகக்கூடிய அந்த 3 நாட்கள்ல, அதுக்கப்புறம் சீப்புனால முடிய அழுந்த வாரணும் அப்படின்னா, அந்த தடவையில, அதாவது பீரியட்ஸ்க்கு அப்புறம் கரு உண்டாச்சுன்னா, அந்த குழந்தை வழுக்கை தலை வரும். வழுக்கை தலையா இருக்கும். அவங்க கண்ணுல மையிட்டா கருட பார்வை வரும். பாக்கு கடிச்சோம்னா பல் சொத்தையா வரும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத சித்த முறைகள்ல கூறியுள்ளத சுவாமிஜி பெண்ணின் பெருமை அந்த தலைப்புல பேசியிருக்கிறாங்க. நீண்ட கால ஆராய்ச்சியோடு செய்யற முடிவு அதெல்லாமே. இப்ப கூட நிறைய அந்த மாதிரி இல்ல அப்படின்னா கூட, அந்த மாதிரி பாக்கு கடிக்கிற பழக்கம் அது மாதிரி இல்லாட்டி கூட, பெண் குழந்தைகள் கூட இப்பவும் சில தவறான பழக்கங்கள்ல போதை மருந்துகள் அதெல்லாம் சாப்பிடுறத அண்மை காலங்கள்ல பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே மாற்றம் பெற வேண்டும். அதே மாரி போதைப் பொருட்கள் உண்டாலும், அந்த மயக்கத்துல அதே மாரி கரு உண்டானாலும் சரி, கணவன் மனைவி 2 பேர்ல ஒருத்தர் வருத்தமாகவோ, இல்ல நோயுற்றோ இருக்க நாள்லயும், குழந்தை கருத்தரிக்குமானா, அது உடல்லயும் சரி, அறிவிலயும் சரி, தரம் குறைந்ததா தான் அமையும். மேலும் கருவுற்றிருக்கும் காலத்துல தாயினுடைய மனம் உற்சாகமாக இருக்கும்படி அந்த குடும்பத்தினர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய அறிவின் விழிப்புல உற்பத்தியாகும் குழந்தை உடல் அறிவு நலன்களோடு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெரும் நலம் விளைவிக்கக்கூடிய நல் நிதியாக அமையும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. பிறந்த பிறகு கூட வளர்க்கும் முறையிலையும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அந்த குழந்தை எந்தெந்த செயல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த செயல்களை பெற்றோர்கள் குழந்தையின் எதிரில செய்யவே கூடாது. கடைசியா இன்னைக்கு மக்களுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த விஞ்ஞான காலத்துல அவசியமே இல்லை. அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற கல்விய கற்பித்து வந்தால் அதுவே அழிக்க முடியாத பெரும் சொத்தாக அமையும். அத்தகைய கல்விதான் நம்முடைய வேதாத்திரிய கல்வி, மனவளக்கலை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வள கல்வி. பிறந்த பிறகு உலக சமாதான நூலில் குழந்தை எந்த முறையில் வளர்க்கப்பட வேண்டும்னு சுவாமிஜி சில கவிகளை கூறுறத பார்க்கிறோம். அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி கரு உருவாகும் போதே எப்படி வளர்த்தா, கருவை உருவாக்குனா குழந்தை நல்ல ஒழுக்கமுடைய குழந்தைகளாக வளரும். திரும்பவும் குழந்தைகள் நல்ல முறையில வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக சமாதான நூல்ல உள்ள கவிகளுடைய பொருட்களை மட்டும் நம்ம இப்ப பார்க்கிறோம். ஓர் உலக ஆட்சி அமையணும். அதுல குழந்தைகளுடைய வளர்ப்பை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பெரியோர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்றபடி உணவு, அதே மாதிரி அவங்களுடைய எண்ணத்திலையும் ஒழுங்கும் உறுதியும் அடையத்தக்க வகையில மனோபழக்கமும் செயல் பழக்கமும் வரணும் அப்படின்னா அவங்கள குழந்தைகளை சுகாதார மனோ தத்துவ நிபுணர்கள் பொறுப்பில திட்டம் வகுத்து வளர்க்கணும். அதே மாதிரி ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் ஏற்பட தனித்தனியே இளமை நோன்பு விடுதிகளை ஏற்படுத்தி தொழிற்கல்வி கற்பிக்க வேண்டும். தனித்தனியே அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஓர் உலக ஆட்சியில் பெற்றோர் மக்கள் பாசம் அறவே ஏற்படாதிருக்க குழந்தைகளை பொது சொத்தாக்க வேண்டும். சாதி, மதம், இனம், மொழி, செல்வம் போன்ற பேத உணர்ச்சிகள் நீங்க இந்த திட்டம் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. என் குழந்தை என்பதற்கு பதில் நம் குழந்தைகள் என்று வளர்க்க குழந்தை வளர்ப்பு விடுதியில் அவர்களை வளர்க்க வேண்டும். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு பெற்றதுமே பிரிச்சிடலாம்னு சொல்லி சுவாமிஜி ஒரு பாடல்லையும் சொல்லுவாங்க. அவங்கள குழந்தைகளை குழந்தை வளர்ப்பு விடுதியில வளர்க்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டல், எந்திரங்கள், விஞ்ஞான கருவிகளை இயக்கிறது, அதோட நுட்பம் அறிந்து அதற்கு உற்பத்தி செய்யறது போன்ற அடிப்படை தொழில்களை 20 வயதுக்குள்ளவே குழந்தைகள் கற்றுக்கொள்ளணும். இன்றைய உலக சூழ்நிலையில பெண்கள் தாம் பெற்ற மக்களை பிறர் வளர்க்க சம்மதிக்க மாட்டார்கள், மனமும் பொறுக்க மாட்டார்கள். எனினும் பெண் இனத்திற்கு ஒரு பூரண விடுதலையும் இந்த பரந்த உலக மக்கள் வாழ்வில் உள்ள எல்லா தொல்லைகளையும் ஒழித்து அமைதியான வாழ்வையே மனித இனம் பெற வேண்டி இருப்பதால குழந்தை வளர்ப்பை சமூகம் ஏற்க சம்மதிக்கும் ஒரு தியாகத்தை தாய்மார்கள் செய்தே ஆக வேண்டும்.
உலக மக்களின் வாழ்வின் நன்மைக்கு அடிப்படையான இந்த திட்டத்தில் அவர்கள் இந்த பொறுப்பை உணர்ந்தே ஆக வேண்டும், தியாகம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. இன்னுமே பாசம் குழந்தைகளை பெறதால மட்டும் ஏற்படுறது கிடையாது. அதை விட குழந்தைகளை வளர்ப்பதால தான் அதிகம் ஏற்படுது. பாசம் வளர்க்கறதுனால தான் அதிகம் ஏற்படுது. பிறந்தவுடன் குழந்தைகளை தாயிடமிருந்து பிரித்து பொது விடுதியில் வளர்க்கும் ஏற்பாட்டினால் பிரிவாற்றாமை என்னும் துன்பம் அதிகம் ஏற்படாது. சமுதாய பொறுப்புல எல்லா குழந்தைகளையும் வளர்ந்தா அவங்களுடைய கல்வி முறையும் சரி, வாழ்க்கை வசதிகளும் சரி, ஒழுக்கங்கள் எல்லாமே நன்றாக அமையும். ஒவ்வொருவருக்கும் உலகமே வீடாகவும், சமூகமே பெற்றோர்களாகவும், கடமையாகவும், சிந்தனை ஆராய்ச்சி இவைகளே பொழுதுபோக்காகவும் கொள்ளும் பரந்த மனப்பான்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. இப்போ இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்கள் குழந்தைகளை அப்படியே பொது விடுதியில வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக வருங்காலத்துல இதுதான் நடக்க போகுது. ஏன்னா உலக மக்கள் யாவரும் அமைதியா அன்பாக இன்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரிந்த பரந்த நோக்குல சுவாமிஜி குழந்தை வளர்ப்பு பத்தி இந்த மாதிரி கூறுறாங்க. எதிர்காலத்துல இது கண்டிப்பா நடக்கும். அதற்கான சூழ்நிலைகள் தான் இப்பவும் உருவாகிட்டே இருக்கிறது. ஏன்னா கிரீச்சில் வளர்க்குறாங்க, மற்ற யாரையாவது வைத்து வளர்க்குறது எல்லாமே உருவாகிறது எல்லாமே இந்த சுவாமிஜியோட இந்த திட்டம் படிப்படியாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பை பற்றி விரிவான சிந்தனையில் சுவாமிஜி கூறியிருக்கிற கருத்துக்களை காலத்தால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கு மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.